இங்க கொடுங்க. நட்ராஜ் வா, அம்மா கிட்ட வா. அட சும்மா இருமா, இருக்க போறதே 2 நாள், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவான், என் கூடவே இருக்கு. சரி பாட்டிக்கு ஒரு முத்தா குடுற. இந்த மாதிரி என் பிள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்காம போயிட்டேன். சரி சரி குளிக்கலாமா? சரிண்ணே. சரிங்க குளிக்கலாம். ஐயோ சரோ, நீ குளிக்காத, ஒத்துக்காது. இல்லம்மா, அவளுக்கு ஒத்துக்காது. டேய் நீ சும்மா இருடா, இதுல பெரிய தண்ணி வருது, இதுல குளிக்கிறதுக்கு என்னமோ பயமுறுத்திட்டு இருக்கான். நீ போமா, நீ போடா. நட்ராஜ் என்கிட்ட விட்டுட்டு நீங்க போய் குளிங்க, அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். சரிம்மா. பேக் நான் வச்சுக்கிறேன், கொடுங்க. வாடா. அத்தை கிட்ட பத்திரமா இரு. இங்க பாரு, தலை நினையவே இல்லை. அப்படி இன்னும் கொஞ்சம் சாஞ்சுக்க. பின்னாடி போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். செல்வம் அண்ணா வாங்கண்ணா, உள்ள வந்து உட்காருங்கண்ணா. செல்வம் இல்லையா? பேங்க் வரைக்கும் போயிருக்கேன், வந்துருவாருண்ணே. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. இல்லைண்ணா, நீங்க மாணிக்க சாரோட சகல வேற, செல்வம் சார் வந்தா திட்டு வரேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. ஹலோ. ஹலோ செல்வம். செல்வம் வெளியில போயிருக்காரு. நீங்க யாருங்க பேசுறது? எங்க போயிருக்கான் செல்வம்? நீங்க யாரு? போன் பண்ணது நீங்க. நீங்க யாருன்னு சொல்லாம. மாணிக்கம் பேசுறீங்களா? ஆமா, நீ யாருப்பா? நான் ரவி பேசுறேன். என்ன பேச்சையே காணோம்? என்ன விஷயமா அங்க வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? உங்க சகலன்னு தெரிஞ்ச உடனே ஆபீஸ் பாய் கூட டீ வாங்குறதுக்கு போயிருக்கான். அவனுக்கு இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இல்லையே. சும்மா இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. ஏன் சகல, நான் வரக்கூடாதா? கஸ்டமரா கூட? இதை பாருங்க, சும்மா தேவையில்லாம வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்ன விஷயமா வந்தீங்க அதை இந்தாங்கண்ணா. ஆமா, இந்த ஆபீஸ் ஆரம்பிச்சதுல இருந்தா நீ வேலை பாக்குறியா? ஆமா, நான் இங்க தானே இருக்கேன். இல்ல, உன்னை அதிகமா நான் பார்த்தது இல்ல. அப்பப்போ வெளியே அனுப்பிடுவாங்கண்ணே, அந்த நேரம் பார்த்து நீங்க வந்திருப்பீங்கண்ணே. பரவாயில்லையே, மாணிக்கத்தோட சகலைனாவது தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது தெரியுண்ணே. என் ஒய்ஃபு, அதான் மாணிக்கம் ஒய்ஃபோட தங்கச்சி லீலா, உனக்கு தெரியுமா? நான் பார்த்தது இல்லைண்ணே. பார்த்தது இல்லையா? இல்லைண்ணே. என்னப்பா நீ பார்த்தது இல்லைன்னு சொல்ற? எப்பயாவது ஒரு தடவை வர என்னையே நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அடிக்கடி வரவ என் சம்சாரத்தை பத்தி தெரியலங்கிறியே. நல்லா யோசிச்சு பாரு. ஒல்லியே வெட வெடன்னு இருப்பா, பேச்சு கூட பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தது இல்லைண்ணே. உனக்கு தெரியாம வந்திருப்பாளோ? இப்படி கேட்டா எப்படிண்ணா? அதான் நீ வெளியில போன நேரத்துல கூட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாண்ணே. வாங்க செல்வம். உட்காருங்க. ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. டேய், முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுறா. டயர்டா இருக்காரு இல்ல?
இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் செல்வம். நீங்க தான் மனசுல எதையும் வச்சுக்கல. நான் சில சமயம் உங்களை ரொம்ப நோக்கடிச்சிருக்கேன். அதெல்லாம் பெருந்தன்மையோட நல்ல மனசோட மறந்துட்டு சரியான நேரத்தில் எனக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க. அதை நான் மறக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வந்தா ஒத்தையாவா வருது, துணைக்கு 2 கூட்டிகிட்டே வருது. என் நிலைமையும் இப்படி ஆயிடுச்சு. என் கடை பிரச்சனையும் கூட சேர்ந்துக்குச்சு. நிஜமாவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். செல்வம், ரொம்ப நன்றி செல்வம். இல்ல எனக்கு புரியல, எதுக்கு எனக்கு நன்றி சொல்றீங்க? செல்வம், என்னை விட நீ வயசுல வேணா ரொம்ப சின்னவனா இருக்கலாம். ஆனா மனசளவுல நீ ரொம்ப உயர்ந்தவன். இந்த காலத்துல யாருக்கு இப்படி உதவி பண்ணுங்கிற எண்ணம் வரும்? நான் அப்படியே நெகிழ்ந்து போயிருக்கேன். வாயால நன்றி சொன்னா பத்தாது. இத பாருங்க, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. நான் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சேன்? எதுக்காக எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? நிஜமாலுமே நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. பிசினஸ்ல எனக்கு பிரச்சனை. ஒரு சில பேருக்கு பணம் கொடுக்கணும். ஆனா எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு இப்ப நான் கேட்கும்போது ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறியே. இது பெருந்தன்மையா இல்ல நடிப்பா? நீங்க என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. செய்யாத உதவிக்கு எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. இத பாரு, நீ பொய் சொல்ற. லீலாவுக்கு நீ தான் பணம் கொடுத்திருக்க. லீலாவுக்கு பணம் கொடுத்தன? சத்தியமா இல்ல ரவி. நீ கொடுக்காம அவளுக்கு எப்படியா பணம் வரும்? எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு உதவி பண்ற ஒரே ஆள் நீ ஒருத்தனா தான் இருக்கணும். எங்கிட்ட பணம் கட்ட கூட நான் கொடுக்க மாட்டேன். ஆனா நீ கொடுப்ப. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ நிஜத்தை சொல்லு, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கோவிச்சாலும் கோவிக்கலானாலும் உண்மை அதுதான். எத்தனை தடவை கேட்டாலும் அது யாராலையும் மாத்த முடியாது. சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. உன்னை விட்டா வேற எந்த காணப்பை அவளுக்கு பணம் கொடுத்திருப்பான்? நீ தான் கொடுத்திருப்ப. வெளியில போங்க, எனக்கு வேலை இருக்கு. என்ன வெட்டி பையன் நான் சொல்ல வர? நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையை நான் சொல்லியாச்சு. நீங்க நம்பலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, நீ என் கூட லீலா ஆபீஸ்க்கு வர. உன்னை வச்சுட்டு அவட்ட நான் கேட்கிறேன். அப்ப உண்மை தெரியல. 2 பேர்த்த பேச்சு ஒத்து போதான்னு பாப்போம். இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான வேலைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. அதான் சொல்றேன்ல, என்ன வேலையை பார்க்க விடுங்க. முதல்ல வெளியில போங்க. கூப்பிடுறவன் மனசுல தெரியலையா? பாப்பலாம். வெளியில போங்க. முடியாது, வா. சேகர், சேகர் சார். சார் வெளியில கிளம்புறேங்கிறாரு. வாசல் வரைக்கும் கொண்டு போய் வாங்க விட்டுட்டாங்க சார். போடா நீ. சார் சொல்லிட்டார்ல, போங்க சார். டேய் நீ போடா. சார் சொல்றேன், போங்க சார். போங்க. அட, போங்க சார். வாங்க. வாங்க. போங்க சார். போங்க போங்க போங்க. வாயா. டேய் விடா. போடா. போடா. போறேன். லீலா ஆபீஸ்க்கு போய் அவளையே கேட்கிறேன். பாப்பா. வண்டி எடுங்க. ஹலோ ஹலோ, என் பேர் செல்வம். அங்க மிஸ்ஸஸ் லீலா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம். ஏமா லீலா எங்க? சார் அவங்க மேனேஜர் ரூம்ல இருக்காங்க. மேனேஜர் ஏதோ நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியா சார்? அவங்க மேனேஜர் ரூம்ல இருக்காங்களாம். மேனேஜர் ஏதோ நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காராம். அப்படியா? சரி பரவாயில்ல, ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றேன். அவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி செல்வம் ஃபோன் பண்ணாரு, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ. என்னடா, நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கடுமையான தவம் போல இருக்கு. என்ன வர வேண்டிய? சுமாரா கமெண்ட்லாம் அடிக்காத. பிற்காலத்துல பெரிய சாமியாரினி ஆனாலும் ஆகலாம். ஆமா ஆமா, உண்மையாலுமே குட்டி சாமியார் தான். ஏதோ ஒரு பெரும் பழம் வருது, கிளம்பலாம் வா. என்னாச்சு சக்தி? ஏன் எப்போ என்னவோ மாதிரி இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். உன் வார்த்தை பொய்ன்னு உன் முகமே சொல்லுது சக்தி.
ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, வேலை போனதுக்காக நீ ஃபீல் பண்ணல. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அப்ப கூட கலங்காத நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. ஏன் இப்படி டல்லா இருக்க? இப்படி கோயில்ல வந்து தனியா உட்காந்துட்டு உனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. சக்தி, சக்தி என்னாச்சு சக்தி? சக்தி, நான் முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அப்புறம் தான் அண்ணன். நம்ம அப்படிதான் இருந்தோம். இந்த வேதனை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு சக்தி, நம்மளோட தீர்க்க முடியாத பிரச்சனை அடுத்தவங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். அதனால ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலாம் இல்லையா? சொல்லுமா, நீ என்னன்னு சொன்னாதானே என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும். இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னா நீ தப்பா கோச்சுக்க மாட்டல? சக்தி, இதான் ரொம்ப வினோதமா இருக்கு. மனசுல பட்டத டக்குன்னு சொல்லிடுவ. ஆனா இப்போ இப்படி பேசுறியம்மா. சொல்லு சக்தி. நான் செல்வத்தை காதலிக்கிறேன். என்ன? சரி, இதுக்காக தான் நீ டல்லா இருந்தியா? ஏம்மா, செல்வத்துக்கு உன்னை ரெண்டாவது தரமா கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க நினைச்சு பயந்தியா? இது வர சக்தி, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன சக்தி, இத சொன்னா உன் முகம் பிரைட் ஆகும்னு நினைச்சேன். அப்பவும் நல்லாவே இருக்கேம்மா. இத நான் அவர்கிட்ட சொல்லியும் மறுத்துட்டாரு. இந்த விஷயத்துக்காக அவர் ஆபீஸ்க்கே வர்றதில்ல. அதனாலதான் நான் வேலையை விட்டு நின்னுட்டேன். என்ன என்ன பேச பேச கம்பல் பண்ண, இப்ப நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்லம்மா, செல்வம் இத ஒத்துக்காத பட்சத்துல இத லவ்னே சொல்ல முடியாதே. லவ்ல வேற யார் மூலமாவது பிரச்சனை வந்தா சமாளிச்சிடலாம். ஆனா உன் விஷயத்துல ஏன் சக்தி, செல்வம் ஒத்துக்காததுக்கு நம்ம ஃபேமிலியோட சூழ்நிலை ஒரு காரணமா இருக்குமோ? இல்லண்ணே, அவர் நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையும் அனுதாபமும் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச முதல் விஷயம். அவருக்கு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ். என்னோட லைஃப்ல அவரோட இடத்துல வேற யாருமே வச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத நான் உன்கிட்ட சொல்றது உனக்கு கோபம் வரலாம். ஆனா நான் என்னோட ஃபீலிங்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணி ஆகணும். அண்ணே, எனக்கு ஒண்ணு தவிர என் கூட நட்பா வேற யாருன்னா இருக்கா? சார், பிரசாதம் எடுத்துங்க. சக்தி, கண்டிப்பா நான் உங்களை கோவப்படலாமா? நீ செல்வத்துக்கிட்ட உன் விருப்பத்தை சொன்ன, அவர் மறுத்துட்டாரு, அவ்வளவுதான். நீ அவர் பக்கம் யோசிச்சு பார்க்கணும்ல. ஏற்கனவே
அவருக்கு கல்யாணங்கிற விஷயத்துல ஏகப்பட்ட மன கஷ்டங்கள். இந்த மாதிரி நேரத்துல உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் ஒரு குழப்பம் வரதானே செய்யும். சக்தி, குழம்புனாதான் ஒரு தெளிவு கிடைக்கும். நீ சொன்னதுக்கு செல்வம் பதில் தான் சொல்லியிருக்காரு. ஆனா இதுவே முடிவில்லையே. எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சி சக்தி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மனசுடைஞ்சு போக மாட்டா. சக்தி, நல்லதே நினைப்போம். அதுக்காக நீ இப்படியே இருந்தா எனக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும்மா. சக்தி, இப்போதைக்கு இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். புரியுதா? சரி, வா போலாம். வாமா. என்னடா சுந்தர், ஆளே பார்க்க முடியல? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா, அதான் ஆபீஸ் கூட வர முடியல. ஏன்டா ஆபீஸுக்கு லீவ் போட்டு சுத்துற அளவுக்கு அப்படின்னா பிஸியா இருக்கு? ஏண்டா, கல்யாணங்கிறது அவளுக்கு சாதாரண விஷயமா? ஆமாண்டா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நிச்சயதார்த்தத்துக்காக டேட் குறிச்சிட்டு வர சொன்னாங்க. அதான் ஐயரை பார்க்கலான்ட்டு வந்தேன். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. வரேன்டா. வரேங்க. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது சார். வீடு பூட்டி இருக்கு. போன் பெல் வேற ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. நான் எங்க கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். எங்க போயிருக்கான்னு தெரியலையே. என்ன சார் இது? ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பார்த்தா தானே உடம்பு பரிபூர்ணமா குணமாகும். சரிங்க சார், நாளைக்கு நான் இதே டைம்க்கு வரேன். அவர் கொஞ்சம் வீட்டுல இருக்க சொல்றீங்களா? சரி. அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். சொல்லுப்பா. அது ரொம்ப நேரமா நான் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரவி இங்க வந்திருந்தாரு. ரவி அங்கே வந்திருக்கானா? அதுவும் இந்த நிலைமையில ஏன் இங்க வந்தா? அதுதான் எனக்கும் புரியல. அது என்னவோ ரவி கடைக்கு பண உதவி தேவைப்பட்டிருக்கு போல. அத லீலா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா. நான் தான் என்னவோ லீலா கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த உதவியை பண்ணேன்னு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த சனியம் பிடிச்சவனால யாருக்குமே நிம்மதி இல்லாம போதப்பாச்சே. அது மட்டும் இல்ல, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லியாச்சு. நம்ப மாட்டேங்கிறாரு. என் கூட உடனே லீலா ஆபீஸ்க்கு வா, உங்க 2 பேரையும் நேரடியா வச்சுக்கிட்டே கேட்கறேன் அது இதுன்னு பேசினாரு. நான் கோவமா திட்டி அனுப்பிச்சிட்டேன். இப்ப என்னன்னா, நேரடியா லீலா ஆபீஸ்க்கு போயிருக்காரு அவரு இந்த விஷயத்த பேசுறதுக்காக. நான் லீலா ஆபீஸ்க்கு ஃபோன் ட்ரை பண்ண இது முன்கூட்டியே சொல்லணுங்கிறதுக்காக. ஆனா லீலா ஏதோ மேனேஜர் ரூம்ல மீட்டிங்ல இருக்காங்க போல. லைன் கிடைக்கல, பேச முடியல என்னால.